கேளுங்க, இல்லன்னு சொல்லுங்க சார். சமைக்கிறது நானு, வீடு பெருக்கிறது நானு, துணி காய போடுறது நானு, பாத்திரம் விளக்குறது நானு. இல்ல நானே போய் தண்ணி எடுத்து குடிச்சுக்கணும். அதே அவங்க அம்மா வீட்டுல சொல்லவே முடியாது. ஆப்வியஸா மகனை வேலை வாங்கினா தாய் கண்ணுல ரத்த கண்ணீர் இருக்கும்போது பாட்டில் அங்கதான் இருக்கும். இவங்க இங்க உட்கார்ந்து இருப்பாங்க. இங்க இருந்து இறங்கி அந்த பாட்டில் எடுக்கிறது கூட அங்க இருந்து நான் வந்து தான் எடுத்து கொடுக்கணும். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். கணவரை பற்றி நான் வைத்திருந்த இந்த பிம்பமெல்லாம் இந்த லாக்டவுனில் உடைந்தது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. கணவர் வந்து பரபரப்பான மனிதர், ஆக்டிவா இருக்கவர் நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா பயங்கர சோம்பேறி. பேசிக்கலி ஐ அம் சோம்பேறிங்க. ரொம்ப ஜாலி டைப். ஆனா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல அவர் ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு மிலிட்டரி ஆபீசர் மாதிரி மாறிட்டார். ஒரு தடவை கை கழுவினா நீ 10 தடவை கை கழுவு அப்படின்வாரு. அப்பா அம்மா வெளியில போயிட்டு வந்தா நீங்க கை கழுவுனீங்களான்னு பின்னாடியே வருவாரு. நீங்க எங்க போறீங்க? கை கழுவுனியா, அத தொட்டியா, அத கை கழுவு, இத தொட்டியா, இத கை கழுவு, சரியான டார்ச்சர் பண்ணாரு. போடலாங்க. ஒண்ணுமே இருக்காது. அந்த லேப்டாப் தூக்கி வச்சுட்டு ரொம்ப நேரமா தட்டுறது. இவனை கொன்னுடலாமா? இப்போ வீட்ல இருந்து மொத்த நேரமும் போன் தான் நோண்டுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அவர் அவ்வளவு பிஸியான ஆளு கிடையாது. பிஸி மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக். கல்யாணத்தப்போலாம் வந்து 6 பேக்ஸ் வச்சிட்டு அப்படியே இருந்தாரு. அப்புறம் லாக்டவுன்ல வந்து சரி வீட்லயே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு இந்த வெயிட்ஸ் இருந்தாதான் முடியும், இல்லனா பண்ண மாட்டேன். சரி காலையில சும்மா வாக்கிங் ஆச்சு போயிட்டு வாங்கன்னா, இல்ல காலையில எந்திரிக்க முடியாது அப்படின்னு மழுப்புறாரு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஓ, அப்ப நீங்க ஃபிட்னஸ் ஃப்ரீக் நினைச்சிட்டு இருந்தீங்க. பார்ட்டி கல்யாணத்துக்காகத்தான் அந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக் லுக் கிரியேட் பண்ணிருக்காப்ல. கரெக்டா சொன்னீங்க. முன்னாடிலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாம சாப்பிடுவாரு. லாக்டவுன்னால எப்பயுமே வீட்ல இருக்கிறதுனால வந்து இதை இப்படி பண்ணிருக்கலாமே, அதை அப்படி பண்ணிருக்கலாமே. ஏன் உனக்கு இந்த வேலை? மோஸ்ட்லி அவர் தான் குக் பண்ணுவாரு. எப்போதுமா? எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. வந்து டேஸ்ட் பாருங்க. பண்ணுவாங்க இல்லனா அவர் பண்ணுவாரு. சோ இந்த லாக்டவுன் பண்ணுவீங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? லாக்டவுன் பீரியட்ல யாருக்கு வேலை அதிகம்? எங்களுக்கு தான் சார். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. குடுறானா தண்ணியா அப்படின்னு பண்றதுக்குள்ள எங்க அம்மா மாப்பிள்ளைய வேலை வாங்குறே அப்படின்ட்டு நீயே போய் எடு அப்படின்றாங்க. என்ன இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை. இல்ல நானே போய் தண்ணி எடுத்து குடிச்சுக்கணும். அதே அவங்க அம்மா வீட்டுல சொல்லவே முடியாது. ஆப்வியஸா மகனை வேலை வாங்கினா தாய் கண்ணுல ரத்த கண்ணீர் வந்துரும். எங்க போனாலும் நான் வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆபீஸ் வேலையும் பார்க்கணும். அங்க வந்து அம்மா வீடுங்கற அட்வான்டேஜ், இங்க மாமியார் வீடுன்ற அட்வான்டேஜ். அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். எனக்கு 2 அட்வான்டேஜ் மைனஸ்ல போயிடுச்சு. இல்ல இது ரெண்டுமே அட்வான்டேஜ் அவங்களுக்கு தான். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. எங்க வீட்ல இருக்கும்போதே என்ன வேலை வாங்குறது எல்லாம் ஆரம்பிச்சு இப்போ வந்து 50-60% போயாச்சு. எங்க வீட்லயும் இப்போ அவங்களுக்கான வேலை எல்லாம் நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன். என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். இருக்கும்போது பாட்டில் அங்கதான் இருக்கும். இவங்க இங்க உட்கார்ந்து இருப்பாங்க. இங்க இருந்து இறங்கி அந்த பாட்டில் எடுக்கிறது கூட அங்க இருந்து நான் வந்து தான் எடுத்து கொடுக்கணும். இந்த ஷோ ஆரம்பத்துல இருந்து ஒரு தடவை கூட அவர் மரியாதைக்கு கூட நீ அவர்னு சொல்லல. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. எங்க 2 பேரும் தனியா இருக்கும்போது என்ன ஜோனா டே இங்க வா அப்படி தான் கூப்பிட்டு இருக்கா. திடீர்னு எங்க அம்மா முன்னாடி வாங்கன்னு எங்க இங்க வாங்க பாருங்க அப்படின்பா. நான் அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எவ்வளவு நுணுக்கமானவர்கள் பாருங்க. இடத்துக்கு ஏத்த மாதிரி டப்புன்னு மாத்தி கூப்பிடுறாங்க. ஆனா குற்றச்சாட்டை மட்டும் ஆம்பளை மேலே சொல்றது. மாப்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? இல்ல சார், நிஜமாலே அவன் வேலை பார்க்க மாட்டான். மூஞ்சி மட்டும் தான் அப்படி இருக்கு. உண்மையிலே யார் அதிக வேலை வாங்குற? யாருக்கு அதிக வேலை? நான் தான் சார். எங்க போனாலும் உங்களுக்கு அதிக வேலை. எஸ். ஓகே. ஆமாங்க. எனக்கு தான் அதிக வேலை. அவர்ட்ட வந்து சின்னதா ஏதாவது ஒரு நாள் முடியல, ஒரு ரசமாவது வெச்சு கொடுங்கன்னா, டேய் டேய் உன்னதான்டா நான் வெச்சு தரேன்ட்டு போவாரு. மா என்ன எங்க இருக்கு? மா கடுகு எங்க? மா புளி எடுத்து கொடுத்துட்டு போ. ஏன்டா அப்படி பண்ற? எல்லாத்தையும் எடுத்து மா தக்காளி மட்டும் கொஞ்சம் நறுக்கி கொடுத்துட்டு போ. இந்த கருவேப்பிலை எங்க இருக்கு? கொத்தமல்லி எங்க இருக்கு? இந்த லைட்டர் எங்க? சபா
இப்பவே கண்ணை கட்டுது. நான் ஒரு வாட்டி வந்து எடுத்து கொடுக்கணும். லாஸ்டா அவர் செஞ்சு கொடுப்பார். எவ்வளவு வேலை தெரியுமா? மீதி எல்லாத்தையும் நீயே பாத்துருமா, நீயே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கமான்ட்டு. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அடுத்த நாள் என்னென்ன வேலை அப்படின்னு லிஸ்ட் போட்டுருவாங்க. காலைல நீ இத்தனை மணிக்கு எந்திக்கணும், நான் இத்தனை மணிக்கு எந்திப்பேன், நீ வந்து டீ போட்டு வச்சிரு. ஒரு கேக் சாப்பிடணும்னு நான் கேட்டேன் சார். இது தெரியாம கேட்டேன், நான் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணேன். என்னடி இது? இந்த லாக்டவுன்ல மொத்தம் எத்தனை கேக் செஞ்சு கொடுத்தீங்க அவருக்கு? டெய்லி கேக் தான் வீட்ல. அப்படியா? டெய்லி கேக். டெய்லி ஒரு கேக்னா அப்ப இவ்வளவு வேலை இல்லாம எப்படி இருக்கும்? இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப கேட்கவே இல்லை சார். ஒரே ஒரு நாள் ஒரு தடவை தான் கேட்கும். நான் தப்பிப்பதற்கு வேற வழியே இல்லையா தெய்வமே? ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே ஒர்க்கிங்ன்றதுனால ஒண்ணு அம்மா சமையல் பண்ணுவாங்க, அம்மா என்ன சொல்லிடுவாங்க, நான் பண்ணிடுவேன். சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. எப்பவுமே வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே எழுந்திருவேன். ஃபர்ஸ்ட் நான் தான் எழுந்திருவேன். காஃபி போடுறது அதெல்லாமே நான் ஃபர்ஸ்ட் பண்ணிடுவேன். என்னடா இப்போ வந்து ரெண்டு பெண்களுக்கு ரெண்டு மாதிரி அவர் சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் வெளில சாப்பிடுவீங்க, அவர் வெளில சாப்பிட்டு போவார், அம்மாக்கு மட்டும் தான் செஞ்சா போதும். இவ்வளவு நெருக்கடியில கூட நீங்களும் கொஞ்சம் கிச்சன் பக்கம் வந்தா என்ன? சார் ஹெல்ப் பண்ணுவேன் சார். என்ன மாதிரி எல்லாம்? வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்றது, அப்புறம் பருப்பு எல்லாம் எடுத்து கொடுக்குறேன் சார். பருப்புக்கும் கடலை பருப்புக்கும் தோரம் பருப்புக்கும் அதெல்லாம் கத்துக்கிட்டேன் சார். இப்பதான் கத்துக்கிட்டீங்க. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. 2 வருஷம். உங்களுக்கு சுத்தமா சமைக்க அவர் வந்து உங்களை கத்துக்க சொல்லி எல்லாம் ட்ரை பண்ண சொல்ல? இல்ல சார், ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் எல்லாம் போட்டு தான் கல்யாணம் பண்ணி கல்யாணமே கொடுத்தாங்க. அப்படிதான் பண்ணதா? அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. What are the disclaimers, conditions? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, சமைக்க தெரியாது, வீட்டு வேலை எல்லாம் தெரியாது, நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? பேச கூட வராது, ஏதாவது ஒன்று பேசிடுவா, நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க, கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறோம்னு சொன்னாங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ், என்னோட மாமா. என்ன பொழப்பு? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னே தெரியல. ஆளுங்களே அவங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து இல்ல நான் வந்து எல்லாமே கத்து கொடுத்து வளர்த்திக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன் உனக்கு இந்த வேலை? எனக்கு அது சாதாரண விஷயம், சமைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. என்னடி இது? அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தா போதும், மத்தத நான் பாத்துக்கிறது எனக்கு சாதாரண விஷயம். அது சமையல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். வந்து வெயில்ல எல்லாம் அவர் மூஞ்சி காட்ட மாட்டாரு, ரொம்ப சேஃபா காருக்குள்ளே உட்கார்ந்து பாரு, எங்களை இறக்கி விட்டுட்டு நீ போய் எது வேணாலும் வாங்கிட்டு வா. ஏய் வண்டிக்குள்ள இருக்கலாம், வெளியே வந்து டீ காபி சாப்பிட்டு தம்ம அடிச்சு வண்டி காமனா நிக்கும். என்னப்பா அவளை கேளுங்க, அப்படியே விட்டுருவா என்ன நீங்க? அப்படிலாம் இல்ல, இவர் கழுவுன்னு கழுவாருன்னு சொல்றாங்களா, இவன் எதை தொட்டாலும் கழுவ மாட்டான் சார். அப்படியே வந்து சாப்பிட எனக்கு அப்படியே எப்பா இவனுக்கு முதல்ல கொரோனா வந்து இவனை தூக்கிட்டு போய் குவாரண்டைன்ல போடுங்கப்பா அப்படின்னு இருக்கு எனக்கு. உங்களை மேனேஜ் பண்றதே இந்த உங்களுக்கு ஒவ்வொரு உத்தரவுக்கு இரண்டாவது உத்தரவு கொடுக்கறதுல தொடங்கி சார் ஹஸ்பண்ட் ஃபார் சேல்னு எல்லாம் போஸ்ட்லாம் போட்டா சார் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாவிலேயாமா? சார் முடியல சார், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு சார் மெயின்டெனன்ஸ்லாம். என்ன சொல்றீங்க? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? இந்த மேடை பல வித்தியாசமான மனிதர்களை சந்தித்திருக்கிறது. ஆனால் ஹஸ்பண்ட் ஃபார் சேல் என்று போட்ட பெண்ணை சந்தித்தது இதுதான் முதல் முறை. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. போன்ஸை மேய்க்கிறதே ஒரு கூடுதல் வேலையாக இருக்கிறது இல்லையா? எக்ஸாக்ட்லி சார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. நீ இந்த வேலை மட்டும் எனக்கு கொஞ்சம் செஞ்சா போதும் அப்படின்னு நான் வந்துட்டு காலையிலே நான் சொல்லுவேன், அதே மாதிரி நான் செஞ்சு முடிச்சிடுவேன். உண்மைமா நான் பாப்பேன், நான் வந்துட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு பாப்பேன், இந்த துணி மடிக்க சொல்லுவேன் நான். அது பாக்குறது வந்துட்டு அந்த பெட் மேல அப்படியே ஏறிக்கிட்டே தான் சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க, அறியாப்புல இதையே முடிச்சிரு அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். சார் இவ்வளவு சொல்றல அவளும் பண்ண மாட்டானா? நான் மிச்ச வேலையை பண்றேன்ல. டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும். கேளுங்க, இல்லன்னு சொல்லுங்க சார். சமைக்கிறது நானு, வீடு பெருக்கிறது நானு, துணி காய போடுறது நானு, பாத்திரம் விளக்குறது நானு. அவ வேலை செய்யறான். இல்லங்க எனக்கு நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? நான் இதெல்லாம் செஞ்சறமா, இத மட்டும் நீ கொஞ்சம் செஞ்சு கொடுத்துறமான்னு சொன்னீங்களே. சாமி போதும்டா, ஓட்டது ரீல் அந்து போச்சு. நான்வெஜ் வேணும்னா அவர்தான் சமைச்சே ஆகணும். ஏன்னா நான்வெஜ் சாப்பிடுவா அவ, சமைக்க மாட்டா. ஏயா இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கனா? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன்.